சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு மனுஷனுடைய கையில மட்டும் நீங்க போய் சிக்கிறாதீங்க. உங்களை ஒண்ணும் இல்லாம போக பண்ணிடுவாங்க, உங்களை அழிச்சிருவாங்க. அப்போ எப்பவுமே நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கணும், நான் யாருக்கும் என்ன இல்லை அப்படின்னா நான் அடிமையானவன் அல்ல. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், நான் யாருக்கும் என்ன இல்லைன்னா யாரும் நம்மளை என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு கட்டி போட்டுறக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஜனங்கள் படுற பாடு என்ன அப்படின்னா கட்டி போட்டாங்க பாருங்க. அது யாரா இருந்தா ஒரு ஃப்ரீனஸா தங்களுடைய வாழ்க்கையை செய்ய முடியாத அளவிற்கு கட்டி போட்டார்கள். அப்படிப்பட்ட மனுஷனுடைய கையில ஒரு காலம் நீங்க போய் சேர்ந்துராதீங்க. அப்படி நீங்க என்ன பண்ணணும்னா அதை வெறுக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை வெறுக்கணும், அந்த உயர்வை வெறுக்கணும், அந்த பொருளை வெறுக்கணும். நீ இன்னைக்கு எனக்கு கொடுத்துட்டு நாளைக்கு என்ன உன்னை கண்ட்ரோல்ல கொண்டு வருகிற, அது எனக்கு வேணாப்பா. நான் எப்பவும் எப்படி இருக்கணும்னா கமிட்மெண்ட் இல்லாம ஆண்டவரை தேடுறதா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, கழுதையினுடைய தாடை எலும்பில் 1000 பேரை கொண்டு இருக்கிறார். அந்த பட்டணத்தினுடைய நிலை காலை தன்னுடைய கையினாலே பேர்த்து எடுத்து தோள் மேல வச்சுட்டு மலைக்கு நடந்து போனான். அவன் எவ்வளவு பெரிய அவனை என்னால யோசிக்கவே முடியல. அவனுடைய பிரம்மாண்டமான உருவத்தை என்னால கொண்டு வரவே முடியல. அவ்வளவு பிரம்மாண்டமான உருவம் உள்ளவன். ஆனா ஒரு மனுஷி பொண்ணுனுடைய கையில சிக்கினதுனால, மனுஷனுடைய கையில கண்ட்ரோல்ல போனதுனால அபிஷேகத்தை இழந்தான், பலனை இழந்தான், கண்களை இழந்தான், எதிர்காலத்தை இழந்தான். அதனால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவருடைய பிள்ளையே, நீ மனிதனுடைய கையிலே சிக்குவாயானால், மனிதனுடைய கண்ட்ரோலுக்குள்ள நீங்க போவாயானால், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் உங்களை விட்டு போயிடும், கிருபைகள் உங்களை விட்டு போயிடும். ஒருவேளை இந்த சத்தத்தை எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா தயவு செய்து வெளியே வந்துருங்க. அந்த நபரை விட்டு வெளியே வந்துருங்க, அந்த ஆளை விட்டு வெளியே வந்துருங்க. அப்படிப்பட்ட நேசம் உங்களுக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையில்லை. நமக்கு கர்த்தர் ஒருவரே போதுமானவர். ஆமென் சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் எந்த மனுஷன் கையிலே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சிக்கிறவே கூடாது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். ஆண்டவர் என்னை காப்பாராக, ஆண்டவர் என்னை காப்பாராக. நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால தெரியும், ஊழியத்தில் இருக்கிற சிலரோட பழகும் போது அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் பதட்டமா இருக்கும். அப்படியே இந்த மாதிரி நான் போனேன், இந்த மாதிரி போய் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இந்த பிரச்சனைக்காக இவ்வளவு பணத்தை கொடுத்தேன். அப்ப அந்த பணத்தை கொடுக்கும்போது எல்லாரும் எனக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளா பேசினாங்க. நான் ஜெபம் பண்ணி தான் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தேன். ஆனா பணத்தை கொண்டு போய் கொடுத்த அடுத்த நிமிஷத்துல அந்த ஆளு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க, அந்த ஆள் மாறிட்டாங்க, எனக்கு இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஊழியர்கள் வேதத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், 24 மணி நேரமும் ஆண்டவரோடையே இருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஆண்டவரோட நடக்கிற மனிதர்களையே பிசாசு கொண்டு போய் ஒரு மனுஷனிடத்துல சிக்க வைப்பான் என்றால் நீங்கள் எம்மாத்திரம். சில அரசியல் தலைவர்களுடைய கைகளிலே சிக்கிவிட்டு, சில அதிகாரிகளுடைய கைகளிலே சிக்கிவிட்டு வெளியே வர முடியாம படுற ஊழியத்தினுடைய மொத்தமும் போய் இன்னைக்கு எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அதனால மிக ஜாக்கிரதை. வேதம் சொல்லுகிறது, அம்னோனுடைய சிநேகிதன் ஒருத்தன் இருந்த அம்னோன், தாவீதுனுடைய மகன், இந்த பொல்லாத மனுஷனுடைய கையில தாவீதுனுடைய மகன் சிக்கினதுனால அவன் பாத்தீங்க அப்படின்னா தவறான விதத்துல நடத்தி அவனுடைய உயிருக்கே ஆபத்தை உண்டு பண்ணுகிறான். அதனால எல்லாரும் ஜெபிக்கணும் திரும்ப, டாடி எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க, நான் உங்களையே சார்ந்து வாழ்றேன். என்னை அடிச்சா நீங்க அடிங்க, என்னை திட்டுனா நீங்க திட்டுங்க, ஆண்டவரே என்னை என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க, ஆனா யார் கையில மட்டும் கொடுத்துறாதீங்க. சத்தமா சொல்லுங்க. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே சொல்லுங்க, மனுஷர் கையிலே. இவன் ராஜா இல்ல, எவ்வளவு பெரிய ராஜா, அவன் ஏன் அந்த ஜெபத்தை பண்ணணும்? அவன் போய் ஜனங்களுக்கு முன்னாடி ஏன் நிக்கணும்? அவனுக்கு தெரியும், இல்ல மனுஷங்க ராஜாக்களையே ஏமாத்திடுவாங்க, ராஜாக்களையே கவுத்து போட்டுருவாங்க. சிலர் பெரிய பெரிய ஆட்களை தான் கவுத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க. சின்னவங்களை குறித்து அவங்களுக்கு கவலை, யார் சைன் பண்றா, யார் நல்லா இருக்கிறா, யார் நல்லா சம்பாதிக்கிறா, யார் குடும்பத்தோட இன்னைக்கு கரெக்டா இருக்கிறா, யார் ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறா, இந்த நல்லவங்களை பார்த்து செலக்ட் பண்ணி அவங்கள தள்ளுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா கர்த்தர் தாவீத மாதிரி நம்மை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். 2 கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, மனுஷர் கையிலே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, மனிதர் கையிலே விழாதிருப்பேனாக.
மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. ஆமேன். வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் இன்னொரு விசை நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையை தயவு செய்து காதல் அப்படின்ற ஒரு வலையில சிக்கி அதுல விழுந்து உன்னுடைய மனுஷருடைய கையில் அகப்பட்டுறத அதை உன்னுடைய வாழ்க்கையில, ஏன்னா அது ரொம்ப தீய ஒன்று. நான் என்னுடைய கண்களாலே பார்க்கிறேன். அவ்வளவு கிருபை, அவ்வளவு வரங்கள், அத்தனை டேலண்ட், ஆனா பிரகாசிக்கவே முடியாம இன்னைக்கு அந்த பொண்ணை ஆசைப்பட்டு, பையனை ஆசைப்பட்டு, சர்ச்சை எதிர்த்து, அம்மா அப்பாவை எதிர்த்து, ஊழியக்காரங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ண நிறைய பேர் இன்னைக்கு வந்து வெற்றியான ஊழியம் செய்யவே இல்லைங்க. வெற்றியான ஊழியம் செய்யவே இல்லை. பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு அவங்க வாழ்க்கை. அவங்க யார் அப்படின்னு கேட்டா, பாஸ்டரையே எதிர்த்து கல்யாணம் பண்ணவங்க, அம்மா அப்பாவே எதிர்த்து கல்யாணம் பண்ணவங்க. இல்லை, எனக்கு என் ஆண்டவர் வந்து இந்த பொண்ணை எனக்கு கொடுக்க மாட்டாரா, அது ரட்சிக்கப்பட்ட பொண்ணு தானே, ரட்சிக்கப்பட்ட பையன் தானே அப்படின்னு ஆயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்பி பாஸ்டருடைய வாயை அடைச்சு, அம்மா அப்பாவுடைய வாயை அடைச்சு, சொந்தங்களுடைய வாயை அடைச்சு இவங்க இஷ்டப்படி செஞ்சாங்க. ஆனா நான் சொல்றேன், அது அவங்க கையில சிக்கிட்டாங்கன்னு தான் சொல்றேன். சிக்கிட்டாங்க, எதுவுமே தெரியாம சிக்கிட்டாங்க. இன்னைக்கு எதுவுமே இல்லாம இருக்கும்போது பரிதாபமா இருக்குது. அந்த வாழ்க்கை இந்த ஜெபத்துல இருக்கிற யாருக்கும் வந்துடவே கூடாது, யாருக்கும் வந்துடக்கூடாது. அதனாலதான் என்னுடைய ஆதங்கமாய் பேசுகிறேன். இன்று ஒருவேளை உங்களுக்கு அதுதான் நல்லது மாதிரி தெரியும், அதுதான் பிளஸ் மாதிரி தெரியும், அதுதான் எல்லாத்துலயும் மேலானது மாதிரி தெரியும். நான் சொல்றேன், காத்திருங்க, என் கர்த்தரே உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள்.